சாரி ரொம்ப நாள் வீடியோ போடுறதுக்கு மன்னிச்சுங்க. ஏன்னா வேலை நிமித்தமாக அங்கங்கே போகிறதுனால என்னால் வீடியோ சுத்தமாக போட முடியல. ஸோ 2 நாள் 3 நாள் முன்னாடி ஒரு இஷ்யூ வந்துச்சுல, யாரோ ஒருத்தர் ஓனர் ஜிம்லேயே செத்துட்டாருன்னு. ஸோ பார்க்க கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது? ஸோ எல்லோரும் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல போய் ஹெல்த் செக்கப் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. லிவர், கிட்னி நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். அப்படி ஹெல்த்தியாக இல்லைன்னா ஸ்பாட்லேயே பொத்துன்னு விழ வேண்டியது தான். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்டிக்கு சுற்றி கொளுத்தி வச்சா கூட அது அவங்களுக்கு அது கொஞ்சம் இதுமாரி இருக்கும், வீசிங் வர மாரி ப்ராப்ளம் மாரி கூட இருக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 3 ஒர்க் அவுட் மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் வேகமாக வாடுற மாரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த டாபிக் பற்றி தான் பேசலான்னு இருந்தேன். ஸோ முதல்ல போய் எல்லாம் ஹெல்த் செக்கப் எடுத்துங்க. உங்களால் எவ்வளோ வெயிட்டு தூக்க முடியுமோ அதை மட்டும் தூக்குங்க. அதுக்கு மேலே இருக்கிற வெயிட்டை தூக்காதீங்க. நான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறேன்னா கூட பாருங்கள், சுமார் ஒரு 2 பிளேட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 6 பிளேட்டு தான் போடுவேன். அது மொத்தம் எவ்வளோ வெயிட் இருக்கும்னு பார்த்திங்கன்னா 22 கேஜி. என் பாடி வெயிட் பார்த்திங்கன்னா 75 கேஜி. ஸோ 75க்கு கம்மியாக கீழே 22 கேஜி என்னால் தூக்க முடியுன்றதுனால நான் தூக்குறேன். அது பல ரெப்புடேஷன் போடுற மாதிரி இருக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில். ரொம்ப நேரம் ஏதோ நான் போடுற மாரி இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா லோ வெயிட்டில் தான் நான் போட்டுட்ருப்பேன். அதேமாரி ப்ரீத் இன் பண்ணும்போது நோஸில் ப்ரீத் இன் பண்ணுங்கள். ப்ரீத் அவுட் பண்ணும்போதும் நோஸ்லேயே ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். ஸோ சில பேர் அப்படியே ஸ்ட்ரெஸ் லெவலில் வச்சுட்டு மூஞ்சி கிஞ்செல்லாம் அப்படியே சுருக்கமான மாரி வச்சுக்கிட்டு அப்படியே டக்குன்னு போடுற மாரி இருக்கும். அவர் பார்த்திங்கன்னா நைட் நேரத்தில் தான் போட்டுட்ருக்காரு. நைட்லாம் போடாதீங்க. ஒன்று ஏர்லி மார்னிங் 5 o'clock போல் ஜிம்முக்கு போங்க. 9:30 போல் அதான் முடிச்சிருங்க. ஸோ 45 மினிட்ஸ் ஒரு ஆள் ஜிம்முக்குள்ளே இருந்தாலே போதும். ஸ்டீமெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி எடுங்க. ஸோ அதேமாதிரி ஜிம்முன்னா 7 நாள்னா 7 நாளும் போகாதீங்க. ஒரு நாள் ஜிம்முக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு ரெக்ரியேஷன் ஆக்டிவிட்டி மாரி எங்கன்னா போங்க. இந்த ரிலாக்ஸேஷன் வித் மியூசிக்னா சில ஹோட்டலில் பார்த்திங்கன்னா வீணை சும்மா அந்த மைல்டாக சவுண்டு இருக்கிற மாரி மியூசிக் வாசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே மாதிரி போய் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்ற மாரி இடத்துல போய் சாப்பிட்டுட்டு, ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கூட பீச்சுக்கு போங்க. ஸோ வேறு தீம் பார்க்கு இந்த மாதிரி ஒவ்வொரு இடம் இருக்குது. ஸோ அதை 7 டேஸ் நீங்கள் ஜிம்முக்கு போகணும் அப்படிலாம் இல்லை. ஸோ ஒரு நாள் ரெஸ்ட்டு கொடுங்க. ஸோ ரெஸ்ட்டு கொடுத்தா மட்டும்தான் பாடி என்னாகும், ஒர்க் அவுட்டுக்காக ரெஸ்ட்டு கொடுங்க. ஸோ கொஞ்சம் நார்மலாக ரெகுலர் ஆக்டிவிட்டி எதனா இருக்கிற மாதிரி இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ வீட்டாண்ட பார்க் இருக்குன்னா அதில் போய் கொஞ்சம் வாக் பண்ணுங்கள், ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ரிலாக்ஸேஷனாக இருந்து எல்லா ஒர்க் அவுட்டையும் பண்ணுங்கள். ஸோ அப்படியே ஒரே நேரத்தில் 30 கிலோ தம்பிள்ஸ் எடுத்து தூக்கி நம்ம ரோயிங் போட்டால் தான் வரும்னு எந்த ஒரு கதையும் கிடையாது. அது பாட்டு ஸ்லோவாக தான் வரும். குண்டாக இருக்கிறனால ஒன்றும் யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஸோ தொடர்ந்து ஜிம்முக்கு போனாலே என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு 5 கேஜி நார்மலாக குறைஞ்சிரும். உள்ளே இருக்கிற நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட்டு எல்லாத்தினால. அதனால் இவ்வளோ ஒர்க் அவுட்டு இவ்வளோ வெயிட்டு போடணும்லாம் அவசியமே கிடையாது. ஸோ உடம்பை ஹெல்த்தியாக பார்த்துங்க. நிறைய ரெக்ரியேஷன் ஆக்டிவிட்டி பிளேஸ் இருக்குது. எல்லா இடத்துக்கும் போங்க. ஒரு வாட்டி டென்னிஸ் கோர்ட்டுக்கு சும்மா போய் பேட்மிண்டனு, டென்னிஸ் இந்த மாதிரி ஆடுங்க. ஸோ சில பேர் சண்டே ஆனால் கிரிக்கெட் விளையாட போவாங்க. ஸோ நீங்கள் ஜிம்முக்கு போகிறதா அன்றைக்கி ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிட்டு கிரிக்கெட் விளையாட போங்க. ஆல்ரெடி நீங்கள் அதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதே நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அங்கே போங்க. ஸோ இந்த மாதிரி பல இடங்கள் இருக்குது. இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போய் உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவலை ரெடியூஸ் பண்ணிட்டுருங்க. அதுவே போதும். முதல்ல போய் டாக்டர்கிட்ட போய் ஒரு ஹெல்த் செக்கப் வாங்கிக்கோங்க. அதேமாதிரி ஜிம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னலாம் எதனா இருக்குதா, நோய் எதனா இருக்கா, இதுக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட் இருக்கா, ட்ரெயினர் கேட்பார். அதெல்லாம் சொல்லுங்கள். அதெல்லாம் சொல்லி உங்களை இது பண்ணிங்க. ஸோ உங்களை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போய் ஒர்க் அவுட்டு வெயிட்டு எல்லாம் போடுறதுனா கூட போடுங்க. ஸோ நான் இப்போ இந்த ஒர்க் அவுட்டில் கூட பார்த்திங்கன்னா அந்த 2 பிளேட்டு தான் வச்சு போடுவேன். ஆல்மோஸ்ட் ஒரு பிளேட் 2 பிளேட்டு பார்த்திங்கன்னா 2.5 கேஜி, கீழே இருக்கிற பிளேட்டும் 2.5 கேஜி. அந்த ஒரு ராடம் சேர்த்து ஒரு 6 கேஜிக்கு மேலே வரும்னு வச்சிங்களேன். ஸோ கண்டினியூஸாக நான் போடுற மாரி இருக்க பட்சம் இதை பாருங்கள். இப்போ கூட நான் வெயிட் ஏற்றுறேன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிளேட் மட்டும் தான் ஏற்றுவேன். அப்படியே ஃபுல் வெயிட்டை போட்டு அடிக்கிற மாதிரிலாம் இல்லை.
லோ ரெப்பிடேஷன் போடும்போது அதிகமான வெயிட் போடுவேன். கம்மியான லோ ரெப்பிடேஷன் அதிகமான வெயிட்டு. ஆமாம். ஸோ வெயிட் வந்து பார்த்திங்கன்னா முன்ன பின்ன மாறும். அதேமாரி வந்து ரெப்பிடேஷன் வந்து கரெக்டாக அந்த 15, 12, 10னா அதேமாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ரெப்பிடேஷன் உங்கள் கோச் வந்து கொடுத்துருப்பாரு. அதே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்துங்க. அதுதான் வந்து நல்லது. ஸோ இன்றைக்கி நான் வேலைக்கு போகிறனால 2 வந்து லெக்குக்கு வரைக்கும் ஆம்ஸ்டிங் கேர்ளு, அப்புறம் வந்து எக்ஸ்டென்ஷனு, அப்புறம் போய் பைசப்ஸு, அப்புறம் வழக்கம் போல் தினைக்கும் நான் 4 ஆர்ம்ஸ் போடுவேன். அது மாதிரி 4 ஆர்ம்ஸ் போட்டுட்டு அப்படியே நான் கிளம்புற மாரி இருக்கும். ஸோ இதை நான் வந்து ஃபாலோ பண்ணுறது. நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 மசிலை தொடுற மாதிரி நான் ஒரு ஒர்க் அவுட் போட்டுருவேன். இன்னும் நான் மெயினாக வந்து இதுக்காக போடல, கரெக்டாக அந்த பர்டிகுலருக்காக ஒரே மசில் மட்டும் அங்கே கான்சன்ட்ரேஷன் பண்ணி போடல. ஸோ இப்போ கொஞ்சம் பல்கிங் ஆகணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற்றுவேன். ஸோ நான் கூட பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கு என் வீடியோவில் யாருன்னா ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், பீச்சுக்கு போயிருப்பேன். கொஞ்சம் ரெக்ரியேஷன் ஆக்டிவிட்டி ஈவெண்ட்டுமே போயிருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு போகல சாட்டர்டே. அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நடந்து அவுட்டோரில் வாக்கிங் போயிட்டு இருந்தேன். ஒரு 4 to 45 மினிட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் 45 மினிட்ஸ்லாம் நான் வந்து அந்த வீடியோவில் சொன்ன மாதிரிலாம் போகல. ஸோ நான் போயிட்டு வந்தது பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டரு 1 கிலோமீட்டர் வராது, 2.5 கிலோமீட்டர் போல் வரும். போக வர கொள்ள அந்தமாரி. ஏன்னா அப்பு டவுனு ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்கிறேன். நார்மலாக ரிலாக்ஸேஷனாக பொறுமையாக ஹெட்ஃபோன் போட்டுட்டு ரோட்டில் அப்படியே நடந்துட்டு ஸோ அப்படியே ரிட்டன் வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி கூட நெக்ஸ்ட்டு ட்ரெக்கிங் போகலான்னு இருக்கேன். ஸோ அதுவும் நான் போகிற மாரி இருக்கும். அதுவும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்தமாரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடத்துல போடுற இதை வந்து மாற்றிக்கிட்டே இருங்க. அப்போ தான் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ அதேமாரி உங்கள் ஜிம்மில் வந்து ஜூம்பா கிளாஸு, அப்புறம் வந்து ஏரோபிக்ஸ் சொல்லி தருவாங்க, அப்புறம் யோகா கிளாஸ் நடக்கும். ஸோ இந்தமாதிரி ஈவெண்ட்லலாம் வந்து கலந்துங்க. எப்போவும் வெயிட் ட்ரைனிங்கு, கார்டியோ தான் நான் பண்ணுவேன். அதேமாரி ஒரே இடத்துல வந்து அப்படியே ஸ்டக் ஆகிடாதீங்க. ஸோ எல்லா இடத்துலையும் கொஞ்சம் மிக்ஸ்டாக கொஞ்சம் பண்ணுங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா எங்கள் ஜிம்லேயே பார்த்திங்கன்னா சைக்கிளிங்கு கூப்பிட்டு போவாங்க. ஆர்டிஓ பீச், ஜிம்முலேருந்து ஆர்டிஓ பீச் வரைக்கும். அப்புறம் பீச்சிலே வந்து பூட் கேம்ப் நடக்கும். கொஞ்சம் ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்டாக வந்து அங்கே சொல்லி தருவாங்க. ஸோ அந்தமாரி கொஞ்சம் அப்புறம் ஃபைனலாக வந்து டக் ஆஃப் ஆர் கேமோ, அப்புறம் வந்து ஒரு ரெக்ரியேஷன் ஆக்டிவிட்டி கேமோ, ஏதோ ஃபன் அண்ட் ஆக்டிவிட்டி கேம் மாரி ஏதோ ஒன்று நடக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன கொடுக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெஸ் லெவலை எப்படியாவது ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த மாதிரி நம்ம வர்றது. ஸோ நெக்ஸ்ட்டு இதே பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கலந்துக்க பாருங்கள். ஸோ அதுக்குன்னு இந்த ஆயிலு, சுகரு இதெல்லாம் கட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல. ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையான எரிபொருள். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை கட் பண்ணால் தான் வந்து வரும் அப்படிலாம் கிடையாது. ஸோ ஹெல்த்து செக்கப் ஒன்று போங்க. எல்லாத்தையும் அளவாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஸோ வந்து எப்போனாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் அது முக்கியம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நம்மளை வந்து தற்காத்து கொள்ளணும். அதுதான் விஷயமே. ஸோ இப்போ நான் கூட பைசப்ஸ் கேர்ள் போடுறேன். அங்கே நான் போட்ட பிளேட் என்ன தெரியுமா, 2.5 kg பிளேட்டை வச்சு தான் அடிச்சிட்டு இருக்கேன். இப்போயும் அதே பிளேட்டை வச்சு தான் 2 கையிலையும் கேர்ள் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் பொறுமையாக தான் நீங்கள் வந்து செய்யணும். இப்போ வாலண்டரி, இன்வாலண்டரின்னு இருக்குது. ஸோ வாலண்டரின்னா என்ன சொல்கிறது, நீங்கள் வாலண்டரியாக போய் எதனா ஒரு வேலையை செய்யும்போது அதில் நீங்கள் ஏற்படுற கஷ்டம் நஷ்டத்தை நீங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இன்வாலண்டரினா நீங்கள் யாருன்னா ஒருத்தங்க ஆர்டர் போட்டு நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் மிப்ஸில் வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம், அந்த 40 ஃபீட்டு கண்டெய்னரில் வந்து லோடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு கிரைண்டர் சைஸ் ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், அது ஃபுல்லாக லைட், அதை ஃபுல்லாக நான் லோட் பண்ணணும். ஸோ அப்போ போயிட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா கையெல்லாம் ஃபுல்லாக வெறுத்துடும், உடம்பு ஃபுல்லாக வெறுத்துடும். அந்த ஃபுல் கண்டெய்னரும் லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த வலி தெரியாது. அந்த நேரத்துக்கு அந்த லோடிங் பண்ணும்போது மட்டும் கை மட்டும் உதற மாதிரி இருக்கும். இப்போ நைட்டில் வந்து தூங்கும்போது பார்த்திங்கன்னா ஷோல்டர்லாம் செம பெயினாக இருக்கும். ஒரு கழிச்சு பறக்க முடியாது, கை காலெலாம் நோவுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த நேரத்தில் எனக்கு வந்து ஒர்க்கு ஓவர்லோடு பாடி ஏற்பட்டதுனால தூக்கத்துலேயும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கேன். அப்புறம் லைட்டாக அந்த ஹார்ட்டு கொஞ்சம் படபடன்னு வச்சுக்கோமே, அது கூட ஆயிருக்கு. ஸோ அதனால் ஓவர் வெயிட் வந்து தூக்கிறத வந்து எப்போவும் அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு 3 மந்த்து கிட்ட அந்த வெயிட்டை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா தூக்க முயற்சி பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் போடுற இந்த வெயிட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் இதை விட அதிகமான வெயிட் தூக்கியிருக்கேன்.
தூக்கிட்டு தான் இப்போ என்ன பண்ணுறேன், கொஞ்சோண்டு வெயிட்டை வச்சு போட்டு ஸோ அந்த மசிலை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ நானும் வெயிட் அதிகமாக போடுவேன். ஆனால் என்னென்னா அந்த ரெப்பிட்டேஷன் கவுண்ட்டு பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். அந்த ரெப்பிட்டேஷனுக்குள்ளே முடிச்சிடுவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த ஒரு வெயிட்டு எக்ஸ்ட்ரா வெயிட்டு ஃபெயிலியர் செட்டு இந்த மாதிரிலாம் நான் போட மாட்டேன். கரெக்டாக அந்த வெயிட்டு தூக்குறோமா, நம்மளோட மேக்ஸ் லெவல் வந்து 1 பிரகாரம் 25 கேஜி வந்து கேர்ள் போடுற 2 கையிலையும்னா அதோடு நிறுத்திப்பேன். அதுக்கப்புறமா நான் போடணும், வெயிட் எனக்கு போடணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா ஒரு 2 கேஜி போல் ஆட் பண்ணுவேன், இல்லைனா 1 கேஜி போல் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேர்ள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அதே ஒரு 3 மந்த்து கிட்ட அதே மாதிரி வெயிட்டை தான் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அப்புறம் அந்த 3 மந்த் தாண்டி 4th மந்த்து நான் போகும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வெயிட்டும் ஸோ என்னோடய ஃபிசிக்கலி மென்டலி பார்த்திங்கன்னா என் பாடியும் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடும். ஸோ நான் அந்த இடத்துல போய் அந்த வெயிட்டை எனக்கு தூக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிடும், ஓகே அந்த வெயிட்டை நம்ம தூக்கினா எனக்கு வந்து கை வந்து கிராம்ப் ஆகாது, அப்புறம் வந்து மசில் வந்து டேர் ஆகாது, எனக்கு வந்து பெயின் ஆகாதுன்னு எனக்கு மைண்டும் செட் ஆகிடும், பாடியும் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி நான் நல்லாவும் சாப்பிடுவேன். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு தான் என்ன பண்ணணும், நீங்கள் வெயிட்டை தூக்கணும். அதேமாதிரி ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி எதனா வாழைப்பழம் இல்லைனா கொய்யாக்காய் எதனா ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள், அதுக்குன்னு பீஸா பர்கர்லாம் சாப்பிடாதீங்க. ஸோ ஏதோ ஒரு வெள்ளரிக்காய் இந்த மாதிரி சாப்பிட்டு போங்க. அப்புறம் ரிட்டர்ன் வெளில வரும்போது செவ்வாழை அந்த மாதிரி எதனா ஒரு பொருளை வந்து சாப்பிட வச்சுங்க. ஸோ போகும்போதும் ப்ரீ ஒர்க் அவுட்டாக அதை சாப்பிடுங்க, அவுட் வரவோ போஸ்ட் ஒர்க் அவுட்டாகவும் சாப்பிடுங்க. ஸோ கலக்கி குடிச்சு தான் வந்து இந்த பவுடரை கொட்டி கலக்கி குடிச்சு தான் அது சாப்பிட்ணும்லாம் இல்லை, ஏதோ ஒன்று சாப்பிட்டாலே போதும், அது ப்ரீ ஒர்க் அவுட்டு தான். அது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கணும், ரொம்ப பெரிய லெவலில் இல்லாமல் சின்ன லெவலாக இருக்கணும். ஸோ நான் இப்போ கூட இந்த கேர்ள் போடுறேனே பல ரவுண்டு போடுற மாதிரி இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேட்டாக தான் நான் வந்து ஏற்றுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த பின்னாடி இந்த இதில் பார்த்தாலே தெரியும் மிஷினில். ஸோ அதனால் கொஞ்சமான வெயிட்டை வச்சு அழகாக போடுங்க. 45 மினிட்ஸ் மட்டும் ஜிம்மில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச உடனே வெளில கிளம்பிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.